ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி லைனிங் சுடிதார் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அளவு சுடிதாரை அப்படியே போட்டு எப்படி வரைஞ்சி நம்ம கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறாருங்களா, அவங்களுக்கு அந்த இது யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த வடிவம் எப்படி இருக்குதோ, சுடிதாரோட கழுத்து இருக்கா அதை அப்படியே வரைஞ்சிருங்க. ஷோல்ட்ரு பக்கமும் அதுமாரி அரைஞ்சி விட்டு அந்த பக்கமும் வரைஞ்சிருங்க. அதுமாரி இந்த செஸ்ட்டு பக்கமும் அதுலேயும் அதேமாரி அரைஞ்சி அந்த ஆம்கோல்கிட்ட ஜாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துட்டே ஒரு அரைஞ்சி விட்டு கட் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்குங்க. அப்படியே சைடு எல்லாம் அப்படியே வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இங்கே சைடில் வந்து ஓப்பன் இருக்கும், அதுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அப்புறம் அப்படியே சுடிதார் எப்படி அளவு சுடிதார் அப்படியே போட்டு வரைஞ்சி எடுக்கிறது தான். 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம வந்து பின்பக்கம் முன்பக்கம் வரைஞ்சிட்டோம். இப்போ பின்பக்கம் அளவு அதில் இருக்கும். நெக்கு வந்து இதில் ரவுண்ட் நெக் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஸ்டார் நெக்கு அது இலை நெக்குன்னு இருக்கும், அதை எப்படி வடிவம் இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்குங்க. இப்போ நான் இந்தமாரி வரைஞ்சிருக்கேன். இதை அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாக்ஸ் போட்டுக்குங்க. பாக்ஸ் போட்டு நீட்டாக வரைஞ்சிக்குங்க. இது ஷோல்ட்ரு, அது ஆம்கோல் வளைவுக்கு முன்பக்க வளைவும் வரைஞ்சிக்குங்க. அது வந்து நம்ம சைடு பிடிக்கிறதுக்கு இருக்குங்களா, உள்ளுக்குள்ளார துணி விடுவோம்ல லூஸுக்கு, அதுங்க அது. அப்புறம் கீழே வந்து அந்த சைடு வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு, ஓப்பன் பக்கம் மடச்சி அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு, 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சுக்குள்ளார விட்டுக்கலாம். முன்பக்கம் இது பின்பக்கம். இது வந்து முன்பக்கம் கைக்குள்ளி குடஞ்சி கட் பண்ணுவோம்ல அதுங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் இது வந்து 2 மீட்ரு. அது நான் அப்படியே சுடிதாரை அப்படியே 2ஆக மடித்து போட்டு அயன் பண்ணிக்கிங்க. சுருக்கம் இல்லாமல் அப்படியே மடித்து போட்டு வரைஞ்சிட்டோம்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அளவு எடுத்து கட்டிங் பண்ணுறது அது வேறு, இது வந்து ஈஸி மெத்தடு. பிகினர்ஸாக இருக்கிறாங்க, ஒரு கட்டிங் போட்டு நம்ம தைச்சி பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க இப்படி மடித்து போட்டு அப்படியே அதில் என்ன இருக்குதோ அதை அப்படியே வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அடித்து வேணாலும் திருப்பலாம், அடித்து இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வந்து அடித்து இது பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வேணால் கேன்வாஸ் கொடுத்துக்கலாம். இது பேக் சைடு நெக்கு வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து கைக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து கை அளவுக்கு இதில் துணி பத்தலை, நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம கையை வந்து இருக்கிறதுல கையை வந்து அப்படியே வரைஞ்சிக்குங்க. கை லென்த்துக்கு அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு கோடு போட்டுக்குங்க. அதேமாரி சைட்லேயும் அந்த ஜாயிண்ட்டு தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க அப்படியே. இப்போ துணி நம்ம வந்து ஆம்கோல் வளைவுக்கு அந்த கை வளைவு இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் மீதிக்கு நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம் துணி. சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அப்படியே கூட வச்சிடலாம் நம்ம. இது பெரியவங்களுக்குங்கும் போது நம்ம கொஞ்சம் உள்ளுக்குள்ளே லைனிங் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த மீதி பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பீஸை வந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். முன் கவர் தட்டு கொஞ்சோண்டு கட் பண்ணுறோம். நீங்கள் விரித்து போட்டு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா 4 துணியை வச்சு கட் பண்ணிவிடுவீங்க. இப்போ இந்த மீதி துணியை வச்சு நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ வந்து மெயின் துணியில் நம்ம போட்டுக்கலாம். மேல் துணி இருக்குது இல்லைங்களா, சுடிதார் பிட்டு, அதில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து லைனிங் வந்து 38 இருக்குது, அதை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து கைக்கும் அதே மாதிரி அதை வச்சு துணியில் வச்சு நம்ம கையளவு அதில் கம்மியாக இருந்தது, அதனால் இதில் துணியிலையும் அளவு கரெக்டாக இருக்கானு வச்சு பார்த்துட்டு அப்படியே வச்சு கையையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள்.